நம்மள சுத்தி இப்போ ஒரு ரொம்பவே வினோதமான விஷயம் நடந்துட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க ஏஐ, அதிநவீன டெக்னாலஜின்னு எதிர்காலத்தை நோக்கி செம வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பழைய கேமராக்கள், பாட்டு கேட்கறதுக்கு வினைல் ரெக்கார்டுகள்னு நம்ம கடந்த காலத்துல இருந்து சில விஷயங்களை தேடி பிடிச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். 2026ல இந்த ரெண்டு உலகங்களும் ஒன்னோட ஒன்னு நேருக்கு நேரா மோதுது. அப்போ கேள்வி இதுதான். நாம உண்மையிலேயே முன்னோக்கி தான் போறோமா இல்ல பின்னாடி திரும்பி பார்க்கறோமா? இது சும்மா இந்த டிஜிட்டல் உலகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா இல்ல நிஜமான நம்ம தொட்டு உணரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம தேடுறோமா? வாங்க இந்த டெக்னாலஜியோட வேகத்துக்கும் கடந்த காலத்தோட அந்த ஆறுதலான உணர்வுக்கும் நடுவுல நாம எப்படி ஒரு பாலத்தை உருவாக்குறோம்னு பார்க்கலாம். இதத்தாங்க நாம 2026 முரண்பாடுன்னு சொல்றோம். ஒரு பக்கம் பாருங்க, ஏஐ வீடியோ ஜெனரேட்டர்கள், கேமரா கிளாஸஸ், அப்புறம் டோக்கனைஸ்ட் அசெட்ஸ், அதாவது ஒரு பில்டிங் மாதிரி நிஜ சொத்துக்களை டிஜிட்டல் டோக்கனா மாத்தி வியாபாரம் பண்றதுன்னு. ஃபியூச்சர் நம்ம கையில இருக்கு. ஆனா அதே சமயம் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவில் எடுக்கிற அந்த மங்கலான போட்டோக்கள், வினைல் ரெக்கார்டுகளோட அந்த தனித்துவமான இசை, ஏன் ஃபிளிப் போன்கள் கூட ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குது. இது ரெண்டும் எப்படி ஒரே நேரத்துல சாத்தியமாகுது? சரி வாங்க, இந்த புதிரோட முதல் முடிச்ச அழிக்கலாம். நாம ஏன் பழச தேடி போறோம்? இந்த அனலாக் பொருட்கள்லாம் ஏன் இப்போ இவ்ளோ கூலா பார்க்கப்படுது? இதுக்கு பின்னாடி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி இருக்கு. அதுதான் 20 வருட ட்ரெண்ட் சுழற்சி. ஒரு காலத்துல இதெல்லாம் இனிமே யாரு போடுவான்னு நாம நினைச்ச லோரைஸ் ஜீன்ஸ் எல்லாம் திடீர்னு ஃபேஷனா திரும்பி வந்ததை யோசிச்சு பாருங்க. ஒரு தலைமுறைக்கு அவுட் ஆஃப் ஃபேஷனா தெரிஞ்ச ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு விண்டேஜ் பொக்கிஷமா மாறுது. பாருங்க, 2000கள்ல இருந்து இந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் வந்திருக்கு. டிஜிட்டல் கேமராக்கள், கையால் எழுதுற பிளானர்கள், வினைல் ரெக்கார்டுகள். சொல்லுங்க, நம்மள யாருக்கு தான் பழைய நோக்கியா போனை டிராயர்லேருந்து எடுக்கும் போது ஒரு சின்ன சந்தோஷம் வராம இருந்திருக்கும்? இது வெறும் பொருள்கள் இல்லைங்க, இது ஒரு ஃபீல். அப்போ இதுக்கு என்னதான் காரணம்? இந்த மேற்கோள் விஷயத்த ரொம்ப கரெக்டா சொல்லுது. இது சும்மா ஒரு ட்ரெண்ட் இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லாமே ஏஐ, எல்லாமே டிஜிட்டல்னு ஆகிற இந்த உலகத்துல உண்மையான கொஞ்சம் பிழைகளோட அந்த மனுஷன் தன்மையோட இருக்கிற விஷயங்களை ஒரு இளைய தலைமுறை தேடி போகுது. இதுக்கு இன்னொரு ஆழமான காரணமும் இருக்கு. எல்லாமே வேகமா மாறிட்டே இருக்கிற இந்த நிச்சயமற்ற உலகத்துல கடந்த காலம் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் ஒரு இதமான அரவணைப்பையும் கொடுக்குது. அது மனசுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்குது, அவ்வளவுதான். சரி, இந்த பாஸ்ட் மேல இருக்கிற கிரேஸ் எல்லாம் லேட்டஸ்ட கூட எப்படி கனெக்ட் ஆகுது? இங்கதாங்க கதையிலேயே ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா நம்ம கிரியேட்டர்கள் இருக்காங்க. யூடியூபர்ஸும் டிக்டாக்கர்ஸும் பழைய ஃபிலிம் கேமராக்களை வைரல் வீடியோக்களோட ஸ்டாரா மாத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கதை சொல்லிகள். ரொம்ப அதிநவீன கருவிகளை வச்சு பழைய காலத்து அழகியல ஒரு புதிய தலைமுறைக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கறாங்க. கிரியேட்டர்கள் கிட்ட நம்ம கவனத்தை ஒரு செகண்ட்ல ஈர்க்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு ஆரம்பிக்கிற ஒரு கேள்வியா இருக்கலாம், இல்ல ஒரு டாப் 5 லிஸ்டா இருக்கலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி இடங்கள்ல முதல் 2-3 செகண்ட்ல உங்களை கட்டி போடணும். அது ஒரு பெரிய ஆர்ட். இப்போ வர்ற கேமரா கிளாஸஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கேமத்தையே மாத்துது. இது எப்படின்னா, நாம அந்த கிரியேட்டரோட இடத்துல இருந்து அவங்க கண்ணு வழியா இந்த உலகத்தை பாக்குற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குது. நாம வெறும் ஆடியன்ஸா இல்லாம அந்த ஆக்ஷன்ல ஒரு பார்ட்டா மாறிடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொருத்தருக்காக இதை உருவாக்குறாங்க. ரேபேன் சோஷியல் மீடியாவுக்காக, ஓக்லி ஸ்போர்ட்ஸுக்காக, இப்படி போய்கிட்டே இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, இந்த டெக்னாலஜி நம்மளோட வெவ்வேறு வாழ்க்கை முறைகளோட ஒரு பகுதியா மாறிட்டு வருது. இது வெறும் ஒரு கேஜெட் மட்டும் இல்ல, இது ஒரு லைஃப் ஸ்டைல் அக்செசரி. இப்போ இந்த எல்லா ட்ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்டேஜ்ல வெடிக்க போகுது. எங்க தெரியுமா? மிலானோ கோர்டினா 2026 குளிர்கால ஒலிம்பிக்ஸ்ல. NBC யூனிவர்ஸ் யூடியூப் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரியேட்டர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒலிம்பிக்ஸை கவர் பண்ண ஒரு வாய்ப்பை கொடுக்கறாங்க. ஆனா இந்த பெரிய டெக்னாலஜி, பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி சின்ன சின்ன மனுஷங்களோட கதைகள் தான் இருக்கு. உதாரணத்துக்கு, கனடாவோட ஒலிம்பிக் வீராங்கனை மேடலின் ஷிசாஸ் எடுத்துக்கலாம். அவங்க தன்னோட ப்ரொஃபஸருக்கு அசைன்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்டு அனுப்புன ஒரு சாதாரண இமெயில் உலகளவுல வைரலாச்சு. இதுதான் கிரியேட்டர் யுகத்தோட பவர். ஒரு தனிப்பட்ட கதை உலகத்தையே இணைக்குது. ஆனா வெயிட் பண்ணுங்க, இந்த முரண்பாடு வெறும் கல்ச்சர், மீடியாவோட நிக்கல. அது பண உலகத்துக்குள்ளேயும் புகுந்து ஃபைனான்ஸ் கேமோட ரூல்ஸையே மாத்திட்டு இருக்கு. வாங்க, பணம் புழங்குற அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்துக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். சொத்து டோக்கன் மயமாக்கல் கேட்கறது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பெரிய பில்டிங்லயோ இல்ல ஒரு விலையுயர்ந்த பெயிண்டிங்லயோ
ஒரு சின்ன பங்க வாங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுதான் டோக்கனைசேஷன் சாத்தியமாக்குது. இது பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு நடக்குது. பிளாக் செயின்கிறது எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் கணக்கு புத்தகம் மாதிரிதான். இதை யாரு சொல்றாங்கன்னு பாருங்க. உலகத்தோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான பிளாக் ராக்கோட தலைவர் லாரி ஃபிங்க். சோ இது வெறும் டெக் உலகத்துல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இது முதலீட்டு உலகத்தோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பெரிய புரட்சி. ஜேபி மார்கன், சிட்டி மாதிரி ஃபினான்ஸ் உலகத்தோட பெரிய தலைகள்லாம் இந்த புரட்சியை கண்டுக்காம இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பழைய உலகத்தையும், அதாவது ட்ராட்ஃபையையும், பிளாக் செயின்ல இயங்குற புது டிஃபை உலகத்தையும் இணைக்கிறதுக்கு பாலங்களை கட்டிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புது ஃபினான்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குது. ஓகே, இப்ப நம்ம பார்த்த கல்ச்சர், கிரியேட்டர்ஸ், ஃபினான்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த 2026 முரண்பாட்டுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதுதாங்க நாம வாழ்ற ரியாலிட்டி. கடந்த காலத்தோட கருவியை வச்சு ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், எதிர்காலத்தோட டெக்னாலஜியை வச்சு அதை மெருகேத்துறோம். பழைய கடலை வாங்கின பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவில் எடுத்த வீடியோவை லேட்டஸ்ட் ஏஐ வீடியோ ஜெனரேட்டர்ல எடிட் பண்றோம். இது கேட்கறதுக்கு விசித்திரமா இருக்கலாம், ஆனா இதுதான் இந்த புதிய யுகத்தோட இயல்பு. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? எதிர்காலம்ங்கிறது ஒண்ணு, ஜெயிச்சா இன்னொன்னு தோக்க வேண்டிய ஆட்டம் இல்ல. பழையதை முழுசா தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஏத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. பழையதோட அழகியலையும் புதுசோட சாத்தியங்களையும் எப்படி ஒன்னா இணைச்சு நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றோங்கிறது தான் இங்க பாயிண்ட். இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க விட்டுட்டு போறேன். டெக்னாலஜி நம்மளோட வேலைகளை, நம்மளோட வாழ்க்கையை இன்னும் எளிமையாக்கிக்கிட்டே போகும்போது எந்த மனித தன்மையான அனலாக் விஷயங்களை நம்ம பத்திரமா பாதுகாத்து நம்ம கூடவே வச்சுக்க போறோம்? இதுக்கு பதில் நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளதான் தேடணும்.